ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனலில் இன்னைக்கு ஊஞ்சலின் பயன்களை பற்றின ஒரு சின்னதான தகவல். ஊஞ்சல் ஆடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கையை காலை ஆட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு இன்பமான பேரின்ப நிலை கிடைக்கும். அது எதனால் கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது, ஊஞ்சலின் பலன்கள் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். ஊஞ்சலில் ஆடும்போது கைகள், கால்கள், இடுப்பு, மார்பு, தலை என பல்வேறு உறுப்புகளும் அசைவுக்கு உள்ளாகும். அவ்வாறு ஒவ்வொரு உறுப்பும் அசைய அசைய அவ்வுறுப்புகளுக்குள் இரத்த ஓட்டம் சீராக நடக்க ஆரம்பிக்கும். இது ஓர் உடற்பயிற்சி போல செயல்பட்டு உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஊஞ்சலாடுவதால் மனத்துடன் முழு உடலுக்குமே ஓய்வு நிலைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பும் என முன்பே தெரியும். அந்த ஓய்வு நிலை உடலின் தசைகள் அனைத்திற்குமே ஓய்வினை தருவதால் சில நேரம் ஊஞ்சலாடியதும் உடல் தசைகள் அனைத்தும் தளர்வுக்கு, அமைதிக்கு, இயல்பான நிலைக்கு வந்துவிடுகிறது. முழு உடலும் இரத்த ஓட்டம் பெறுவதால் ஒருவர் ஊஞ்சலாடியதும் நல்ல சக்தியினை பெறுவார். சுவாசம் சீராக நடப்பதால் கூடுதல் பிராணசக்தி உடலுக்கு கிடைக்கிறது. அதனால் உடல் முழு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் பெறுகிறது. கண் பார்வையும் ஊஞ்சலாடும் போது கண்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சுற்றியுள்ள தசைகளையும் நரம்புகளையும் பலப்படுத்துகிறது. இதனால் கண் பார்வையும் அதிகரிக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மன சஞ்சலங்களை குறைக்கிறது. மனதை ஒருநிலைப்படுத்தி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கிறது. ஓர் உன்னத பயிற்சியான ஊஞ்சலாட்டம் எப்போதும் ஞாபக மறதியையும் சரி செய்யும் பயிற்சியாகும். தோட்டத்தில் ஊஞ்சலாடும் பழக்கத்தினால் இதய தசைகள் வலுவடைந்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. உணவு உண்ட 20 நிமிடங்கள் கழித்து மிதமான ஊஞ்சல் ஆடுவது உணவை முழுமையாக செரிக்க செய்கிறது. நம் குடலின் உறிஞ்சும் திறனையும் மேம்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு நடையில் தடுமாற்றம், பதற்றம், பயம் போன்றவை இருக்கும். வெளியில் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றமாக உணர்வார்கள். நாம் நம் கண்களை மூடி ஊஞ்சலை பிடிப்பது நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. சூழல் பதற்றத்தினையும் குறைக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் உயிரினங்கள் அனைத்திற்குமே கோபம் உண்டாக முக்கிய காரணங்கள் 2. ஒன்று நினைத்தது நடக்காமல் போவது, இரண்டாவது நினைக்காதது விரும்பாதது நடப்பது. இந்த 2 காரணங்கள் தான் கோபத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது. அத்தகைய அவசியமில்லாத கோபத்தை ஆற்றிடக்கூடியது ஊஞ்சலாட்டம். படுத்தவுடன் தூங்குவது என்பது ஒரு வரம் என்று நினைக்கும் அளவிற்கு சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போது அரை மணி நேரம் ஊஞ்சலாடிய பிறகு படுத்தால் மிக சுலபமாக இனிமையான உறக்கம் நமக்கு கிடைத்துவிடும். ஊஞ்சலாடுவோம், நமது விருப்பம் போல் நலமாக வளமாக நிறைவாக வாழ்வோம். ஊஞ்சலாடுவது நமது பிறப்புரிமை. ஊஞ்சலாடும்படி எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வீடு கட்டுபவர்களும் பழைய வீட்டில் குடியிருப்பவர்களும் எப்படியும் அவரவர் வீட்டில் அவரவர் தகுதிக்கு இடம் இருப்பதற்கு தேவையான சிறிய அல்லது பெரிய அழகான ஊஞ்சல் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஊஞ்சலாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய இனிமை என்னன்னு புரியும். அதனுடைய நலன்கள்லாம் அப்போ தான் அறிய முடியும். சின்ன குழந்தைய மடியில் வச்சுட்டு ஊஞ்சலாடுற மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஊஞ்சலில் கண்ணை மூடிக்கிட்டு 2 பக்கமும் கையால் பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அது ஒரு தேவலோகத்திலே மிதக்கிற மாதிரி இன்பமான பேரின்ப நிலையை கொடுக்கும். இதெல்லாம் அனுபவப்பட்டால் தான் தெரியும். ஊஞ்சலை ஆடுவோம், உல்லாசமாக வாழ்வோம், ஆரோக்கியம் பெறுவோம். அமைதியான வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமானது. ஊஞ்சலுங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். புது வீடு கட்டுறீங்க கட்டாயம் இதை செஞ்சுருங்க, வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.